ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்மளுடைய பிடிஎஸ் வந்து இப்போ கிடச்சிருச்சுங்க. நம்மளுடைய மகாநதி சீரியலுடைய பிடிஎஸ் தான். ஆக்சுவலாக இன்றைக்கி மேக் பண்ண சீன்ஸ் இன்னொரு சீரியல் தான். நைட் சீன் வந்து அவங்க மதியம் லஞ்ச்லாம் முடிச்சுட்டு நைட்டில் வந்து மேக்கிங் சீன்ஸ் அந்த எல்லாருமே உட்காந்து, அதாவது விஜய், காவேரி, நிவின், யமுனா, அப்புறம் நம்மளுடைய குமரன் உட்காந்துருப்பார். ஸோ விஜயும் குமரனும் வந்து செவுத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி சீரியலில் சீன் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிவினுக்கு வந்து மேக்கப் போடுறதுனால அவர் வந்து சிட்டிங் பொசிஷன் இருக்காரு. நிவினுக்கு மேக்கப் போயிட்டுருக்கு. ஸோ விஜய் அண்ட் தென் குமரன் இங்கே வந்து யமுனா வந்து மொபைல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ குமரன் வந்து ஜாலியாக வாக்கில் வந்து இருக்கிறாரு. ஸோ அவருக்கும் வந்து மேக்கப் போயிட்டுருக்கு. குமரன் வந்து நிவினுக்கும் மேக்கப் செக்ஷன். ஸோ அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலாக ஒருத்தவங்க வந்து கேமராவில் பிடிஎஸ் எடுத்துருக்காங்க, அங்கே வந்து பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா மேமையும் கவர் பண்ணியிருக்காங்க. மேடம் வந்து ஆக்சுவல் ஜன்னல் மேலே வந்து சாஞ்சு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ டைம் கிடைக்கும் போது தான் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஸோ எப்போல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ரெஸ்ட் மோடு போயிடுவாங்க ஆக்டர்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து ரெஸ்ட் மோடில் தான் இருக்காங்க. பட் அவங்க பார்க்க டயர்டாக இருக்கிறாங்க, ஏன் சோகமாக இருக்கிறாங்க அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க ஆக்சுவலாக ரெஸ்ட் மோடில் இருக்கிறாங்க. கீப் சைலண்ட். அந்த எப்போல்லாம் அதுதான் அந்த எனர்ஜியை வந்து பூஸ்டப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து காமாக இருப்பாங்க. ஸோ சம் டைமில் எதனா விளையாடணும், பேசணுன்னா இந்த மாதிரி நம்மளுடைய விஜய் சார் மாதிரி, அதாவது நம்ம சுவாமி சார் மாதிரி அவங்க மூமெண்ட்டும் கொடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த எனர்ஜியாக இருக்கும்போது ஸோ லைட் கேமரா ஆக்ஷன்னும் போது அவங்களுடைய ஃபுல் 100% எனர்ஜியை வந்து அவங்க கண்டிப்பாக அதை வந்து ஷோ பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்மள மாதிரி ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு அது எனர்ஜிஃபுல்லாக இருக்கும். அது முழுமையாக வந்து சேரும் நமக்கு. அவங்க என்ன ஆக்ட் பண்ணுறாங்களோ அது வந்து நம்மளால் கேதர் பண்ண முடியும். அவங்க ஆக்சுவலாக டயர்டாக ஒரு மூமெண்ட்டை கொடுத்தா கூட அந்த ஹோல் சீனும் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க. மேடம் வந்து சோகமாலாம் இல்லை, மேடம் வந்து ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது மேலே நம்மளுடைய சகல பாய்ஸ் எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்காங்க. ஸோ அவர் நம்ம விஜய் சுவாமி பார்த்திங்கன்னா, ஸோ அவர் கிடைக்கிற டைமில் கொஞ்சம் அந்த கிரிக்கெட் ஸ்டெப்பை போட்டு விசிறி வச்சு கிரிக்கெட் ஸ்டெப்பு போட்டு என்ஜாய் பண்ணுறாரு. ஸோ அந்த ஸ்டெப்பு முடித்து பால் போட்டு அடிக்கிற நேரத்தில் நம்ம குமரன் வந்து அங்கே ரீச் ஆகுறாரு. ஸோ அவர் ரீச் ஆகும்போது அவருடைய தலையில் அடிக்கிற மாதிரி ஆக்சுவலாக அந்த சீன்ஸு. ஸோ அவரும் அடிப்பட்டு கீழே வந்து அப்படி ரோல் ஆகி விழுகிற மாதிரி ஜாலியாக அந்த க்யூட் மூமெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த சீன் தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்காத. ஸோ அவங்க அந்த என்ஜாய்மெண்ட்டை ஆக்சுவலாக அந்த அந்த சீரியலோட ஷார்ட் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மேக்கப் செக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே ஒருத்தருக்கு பண்ணாலும் மீதி எல்லா ஆடியன்ஸும் வந்து வெயிட் பண்ணி தான் இருக்கும். ஆடியன்ஸ் மீன்ஸ் எல்லாருடைய கொலீக்ஸும் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். வேறு வழி கிடையாது. எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ யமுனா எல்லாருமே எங்கே வெயிட்டிங்கில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஜாபை பார்த்துட்ருக்குறாங்க. பட் இன்ட்ராக்ஷன்லாம் முடிஞ்சிட்ருக்கும். இந்த பிடிஎஸில் ஆக்சுவலாக அவங்க வந்து நமக்கு தனித்தனியாக எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் வந்து இந்த பிடிஎஸில் வந்து ஷோ பண்ணுது. ஸோ இதுதான் ஆஸ் ஆஃப் இன்றைக்கி சீரியலில் வரக்கூடிய இந்த ஷார்ட். ஆக்சுவலாக நீங்கள் சீரியலில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சோகமாக இருக்க ஃபேஸு அதில் இருக்காது. விஜயும் காவேரியும் கூட்டி ஒய்ஃப் அப்படின்னு தோலில் சாயிற சீன்லாம் இருக்குது சீரியலில். இன்றைக்கி சீரியலில் அதில் அந்த ஃபேஸ் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்காது. பிகாஸ் 100% அவங்களுடைய ஆக்டிவிட்டி அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே கொடுக்கணும் இல்லையா? சூப்பராக இருந்தது இன்றைக்கி சீரியல். ஸோ இது வந்து நைட் ஷூட்டுன்றனால கொஞ்சம் டயர்ட், அது ரெஸ்ட் கிடைக்கும் போது எடுத்துப்பாங்க. அகெயின் லைட் கேமரா ஆக்ஷன் போது ரெடியில் வந்துடுவாங்க. ஓகேங்களா? இதுதாங்க ஆக்சுவலாக இந்த பிடிஎஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்மளுடைய தாத்தா வந்து எடுத்திருக்காரு விகா, அதாவது விஜய் காவேரி கூட இருக்காங்க, கங்காவும் இருக்கிறாங்க, அதுவும் இருக்குது. இன்னும் கேம் பிளேவும் இருக்குது. அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? நம்ம மெட்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட். தேங்க்யூ.